எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் புகையிரத நிலைய அதிபர்கள் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2025 தொடர்பாக நடத்தப்படுகின்ற ஜூலை ஆகஸ்ட் மாதங்களின் செயலமர்வு தொடரின் 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வு தொடரில் கலந்துரையாடப்பட்ட மொழித்திறன் வினாத்தாளில் மிகுதியாக உள்ள பாகங்கள் தொடர்பாகவும் இன்னும் சில மொழித்திறன் வினாக்கள் தொடர்பாகவும் இன்றைய செயலமர்வில் கலந்துரையாடல் நடத்தலாம். ஏற்கனவே இந்த வினாத்தாளினுடைய முதல் பாகம் கலந்துரையாடப்பட்ட போது செயலமர்வில் கலந்து கொள்ளாத பிள்ளைகள் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய யூடியூப் தளத்தில் இருக்கிற காணொலியை பார்ப்பதன் மூலமாக அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி கிடைக்காதவர்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போட்டால் நான் அதை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். மற்ற பல்வேறுபட்ட ஆட்களையும் நான் சில வேளை கடிந்து கொள்கிறபடியும் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டால் உடனே பதில் போட வேணும் என்று எதிர்பார்க்காதுங்க. நான் வேறு வேலைகளில் இருந்தால் அந்த மெசேஜை பார்க்க மாட்டேன். சில வேளை பார்த்தாலும் பதில் சொல்ல நேரம் இல்லாமல் இருக்கும். என்னால் இயன்ற அளவு விரைவாக உங்களுடைய கேள்விகளுக்கு அல்லது உங்களுடைய கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கப்படும். மிகுந்த ஆவேசமாக உடனடியாக பதில் வேணும் என்று எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கும் நான் 2-3 பேரை கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்போ அந்த விடயத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. இதை வீடியோவில் சொல்கிறது காரணம் பார்க்காத ஆக்கள் நேரடியாக இப்போ செஷனில் இல்லாத ஆக்களும் வீடியோ பார்க்குற போது அவர்கள் கதை தெரிந்து கொள்ளட்டும். மறுபடி பிள்ளைகள் கேட்கிறதை செய்து கொடுக்கறதுக்கு அல்லது அவர்களுக்கு விளங்காத விடயங்களை விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் நான் இருக்கிறேன். ஆனால் எல்லா வேலைகள்லையும் நீங்கள் கேட்ட உடனே பதில் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. கொஞ்சம் நெருக்கீடுகள் இருக்கும். அப்படியான நேரங்களில் உங்களுடைய கேள்விகளை எனக்கு அனுப்பி வைங்க. இயலுமான எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு வாய்ஸ் மெசேஜில் அல்லது டைப் பண்ண முடியுமெண்டா டைப் பண்ணி எனக்கு அனுப்பி வைங்க. நான் பார்த்த உடனே நேரம் கிடைக்கிறது உங்களுடைய பதில்கள் வழங்கப்படும். அப்போ இந்த மொழித்திறன் தொடர்பாக இன்றைக்கு சில இலகுவான பகுதிகள், நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய பகுதிகள், இப்படியான வினாத்தாள்களை பார்க்கிற போது உங்களுக்கு நம்பிக்கை வரும். மொழித்திறன் எங்களால் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது போல. அப்போ மொழித்திறன் சார்ந்த பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவது, தரம் 6 இருந்து தரம் 11 வரை இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கண பகுதிகளின் மீது கவனம் செலுத்துங்கள். தொடர்ந்து கையால் எழுதி பழகுங்கள். எழுதி பழகாமல் இருந்தால் பரீட்சை மண்டபத்தில் உங்களால் எழுதுவது கடினமாக இருக்கும். உயர்தர பரீட்சை எழுதி ஒரு சிறிது காலம் தொடர்ச்சியாக நீங்கள் எழுதாமல் இருப்பீர்களாக இருந்தால் எழுதுறதுக்கு உங்களுடைய கைகள் ஒத்துழைப்பது குறைவாக இருக்கும். ஆக தயவு செய்து செயலமர்வு நடக்கிற நேரங்களில் உருப்பெழுத்தில் குறிப்புகளை எடுப்பதில் கவனம் செலுத்துங்க. சரி, இப்போ இந்த மொழித்திறன் தொடர்பாக இது 2013ஆம் ஆண்டு வடமத்திய மாகாணம் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்பட்ட போட்டி பரீட்சை. பாடத்திட்டத்தில் மாற்றம் இல்லை என்பதனால இதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பகுதி 1 இருக்கக்கூடிய முதல் 35 வினாக்களையும் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். முதல் 35 வினாக்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருப்பதன் காரணமாக 36 தொடக்கம் நாங்கள் பேச தொடங்கலாம். இங்கு இலக்கணம் தொடர்பான உங்களுடைய அறிவை பரீட்சிப்பதற்காக இந்த வினாக்கள் வினவப்பட்டிருக்கு. அப்ப இந்த வினாக்களை பார்க்குற நேரத்தில் இந்த வினாவினுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரிய வேணும். இது இலக்கணம் தொடர்பான எங்களுடைய அறிவை பரீட்சிப்பதற்காக அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ பார்ப்போம். 36 தொடக்கம் 40 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள வாக்கியங்களுக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து இடைவெளியில் எழுதி பூர்த்தி செய்க. மிக கவனமாக இருக்க வேணும். எப்பவும் அறிவுறுத்தல்களை மிக சரியாக வாசிக்க வேணும். பாருங்க, அவர்கள் உங்களை ஏமாற்றுகிற நோக்கத்தில் இந்த வினாத்தாளை தயாரிக்கவும் இல்லை. பொருத்தமான சொல்லை என்பதை தடித்த எழுத்துல தந்திருக்கிறார்கள். இடைவெளியில் என்பதை தடித்த எழுத்துல தந்திருக்கிறார்கள். ஏன் அப்படி தருகிறார்கள் என்றால், நீங்கள் சில வேளைகளில் சரியான விடைக்கு கீறிடுவீங்க. சரியான விடையின் கீழ் கோடிட்டு நீங்கள் உங்களுடைய விடைகளை வழங்கி விடலாம் என்பதன் காரணமாக பொருத்தமான சொல்லை இடைவெளியில் என்கிற 2 வார்த்தைகளையும் தடித்து எழுத்துல தந்திருக்கிறேன். இப்ப நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த பிராக்கு பார்க்கறது அரைவாசி சொல்றதுக்கு இடையிலே முழுக்க விளங்கின மாதிரியாக நடந்து கொள்கிறது. சரிதானே? ஒரு ஆக்டிவ் ரீடிங், ஆக்டிவ் லிசனிங் இல்லாவிட்டால் பரீட்சைகளை வெற்றி அடைவது என்பது கடினமான விடயம்.
சொல்லப்படுகிற அறிவுறுத்தல்களை அங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கள் தானே. ஆக அரை மணி நேரம் இருக்கு, 15 நிமிஷம் இருக்குது, இப்படியாக சில விடயங்களை சொல்லுவாங்க. மற்றது பிள்ளைகளுக்கு ஒரு விடயம் சொல்ல வேணும். இஸ்லாமிய பிள்ளைகள் இருந்தா கவனமா இருங்க. பரீட்சை மண்டபத்தில் இருக்கும்போது 2 காதுகளும் வெளித்தெரியும் விதமாக இருக்க வேணும். சரிதானே. அவ்வாறு இல்லாவிட்டால் பரீட்சை மண்டபத்துல மோசடி செய்ததாக கருதி அவர்களை பரீட்சைக்கு வெளியே அனுப்பின சம்பவங்கள் இருக்குது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடந்த பரீட்சையில கூட சிலர் அவ்வாறான இக்கட்டான அனுபவங்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சில விஷயங்கள் ஞாபகம் வரையக்குள்ளதான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டி இருக்கு. சரிதானே. பரீட்சைக்கான அறிவித்தல்கள்ல அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சை மண்டபத்துல பரீட்சார்த்தி 2 செவியும் வெளித்தெரியும் விதமாக இருக்க வேணும். அது சில வேளை மார்க்க நம்பிக்கைகளுக்கு முரண்பட்டதாக இருக்கலாம். ஆனால் சட்டத்துல அப்படித்தானே இருக்கு. கவனமாக இருக்க வேணும். குறிப்பாக இஸ்லாமிய பிள்ளைகள் இந்த விஷயத்துல கவனம் எடுங்க. சோல் போட்டு தலையை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அது ஒரு பரீட்சை முறைகேடாக அவர்கள் கருதுகிறார்கள். அதுக்குள்ள நீங்க இயர்போன் வச்சோ ப்ளூடூத் வச்சோ விஷயங்களை கேட்டு எழுதுவீங்கன்னு அவங்க நம்புறாங்க. கவனமா இருக்கணும். சரி. அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் எப்பவுமே அறிவுறுத்தல்களை கவனமாக வாசிக்கணும். பரீட்சைக்கு விண்ணப்பம் செய்வதில் இருந்து, நீங்க அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து விடைத்தாள்களை கையளிக்கிற வரைக்கும், அதுக்கு பிறகும் கூட சரிதானே, வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆக்டிவ் ரீடிங், ஆக்டிவ் லிசனிங் இருக்க வேண்டும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுகிறேன். சில வேளை எல்லா விடைகளுக்கும் சரியாக தெரிஞ்ச பிள்ளைகள் சித்தி அடைவதில்லை என்னென்னா இந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக விடையளிக்காம இருப்பார்கள். இதுல பாருங்க, 2 இடத்துல தடித்த இடத்துல போட்டிருக்க பொருத்தமான சொல்லை இடைவெளியில், இந்த 2 சொல்லையும் அழுத்தி பார்க்க சொல்லி உங்களை கண்ணுக்குள்ள உருத்தட்டும் என்று போட்டு விட்டுருக்கான். சரி, இனி நாங்கள் கேள்வி சுகமா இருக்கும். நாங்கள் விடை எழுதுகிற போது அந்த முறையை பின்பற்ற மாட்டோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, அது வரையக்குள்ள நான் காட்டுறேன். சரி. பாடசாலையில் இடம்பெற்ற கலாசார விழாவிற்கு பல பிரமுகர்கள் சமூகம் அளித்திருந்தனர். இல்ல பொருத்தமான விட சொல்லுவதற்கு எத்தனைப்பவர்கள் மைக்க ஒன் பண்ணலாம். நான் கேட்கிறார்கள், சொல்லலாம். ஏஞ்சலின் கதைக்கு சமூகம் அளித்தனர் 2வது சார். சமூகம் மூவன்னா அல்ல மூணா, சமூகம் அளித்தனர். சமூகம் என்பது வருகை, சமூகம் என்பது ஒரு மக்கள் திரள். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம், 2 பொருள் வேறுபட்டது. சமூகம் என்பது ஒரு மக்கள் கூட்டம், சமூகம் என்பது வருகை, அறையிலா, அதை ஞாபகம். அவர் சமூகம் அளித்தனர். வீடுகள் பல மூழ்கின. அப்ப நாங்கள் அங்க கொண்டு போய் எழுத வேணும் சமூகம் அளித்தனர் என்பது. சமூகம் அளித்தனர் இல்ல, சமூகம் அளித்தனர். 3. வீடுகள் பல மூழ்கின வெள்ளத்தினால். யாருடைய சொல்லுகிறது? அபிதா கதை. வெள்ளத்தில் மூழ்கின, வெள்ளத்தினால் மூழ்கின அல்ல, வெள்ளத்தில் மூழ்கின. ஏன்னா அடித்து செல்லப்பட்டன என்றால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன என்பது சரியாக வருமா, வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டன என்பது சரியாக வருமா? வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டன. என்ன, கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சா பை ரெண்டு பார்த்துக்கொள்ளலாம். வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டன. அப்ப இங்க வெள்ளத்தில் மூழ்கின. அப்ப இங்க வீடுகள்லாம் அந்த கர்மத்தை செய்யுது. சரிதானே. அப்போ நாங்கள் வெள்ளத்தில் என்பதை எழுதி கொள்ள வேண்டாம். சரி. ஒவ்வொரு குறைந்த 10 வருடங்களுக்கு ஒரு முறையாவது குடித்தொகை மதிப்பீடு நடைபெறுவது உண்டு. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த ஒவ்வொரு என்கிற வார்த்தைக்கு பின்னால ஒருமை வருமா, பன்மை வருமா? ஒருமை வருமா? ஒரு பிரபலமான பாட்டு இருக்குது, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் பூ. அதுவும் எழுதினது வைரமுத்து, கவி பேரரசு. இப்ப சொல்ற சாரி பன்மை இல்ல, அது தவறானது. எப்பவுமே ஒருமைதான் வரும். பல பேர் அந்த பாடலை உதாரணமாக காட்டுகிறார்கள். உண்மையில் அது ஒரு இலக்கண வலு. ஓசை அமைதி கருதி அதை எழுதினேன் என்று அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார். அவருடைய இலக்கண தவறு தொடர்பாக ஒரு பேட்டியில கேட்கப்பட்ட போது வைரமுத்து அதை சொல்லியிருக்கிறார். அது ஓசை நயம் கருதி அந்த அதை நிரப்புவதற்காக அந்த பன்மை வார்த்தை அந்த இடத்துல தேவைப்பட்டது. ஒவ்வொரு பூவுமே என்று எழுதினால் அது பொருத்தமாக இருக்காது.
என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருமைதான் பயன்படுத்த வேணுமா, ஒவ்வொரு நாட்டிலும் என்று எழுத வேண்டும், நாடுகளிலும் என்று சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல தவறு நிகழ்ந்தது என்பதற்காக தவறு சரியாகி விடாது. ஒவ்வொரு நாட்டிலும் என்று எழுத வேண்டும். அது தன்மைகளுக்குள்ள ஒன்றை தெரிவு செய்தெடுக்கிற போது சரிதான். இப்ப ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய விலங்குகள்ல ஒவ்வொரு பசுவிலும் என்று சொல்லுவோம், ஒவ்வொரு பசுக்களிலும் என்று சொல்லக்கூடாது, ஒரு பசுவிலும். சரியா? நான் ஒவ்வொரு என்பது ஒரு என்பதனுடைய அடுக்கடுக்கு தொடர், நாங்கள் அதை பிறகு கற்போம். சரி, ஒவ்வொரு நாட்டிலும் குறைந்தது 10 வருடங்களுக்கு ஒரு முறையாவது குடித்தொகை மதிப்பீடு நடைபெறுவது உண்டு. நான் அடிக்கடி சொல்லுகிறது, இதுல இருக்கிற வினாக்களுக்கு விடைகளை பார்ப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. இதற்கு ஊடாக சில விடயங்களை கற்றுக்கொள்வோம். இது மாதிரியான வேறு கேள்விகள் தான் எங்களுக்கு வரும். இந்த கேள்வியை திருப்பி போட மாட்டார்கள் தானே. பாண்டவர் ஐவரும் ஐவர் தாயை பணிந்தெழும் பழக்கம் உடையவர். 39வது இருக்கு. நீங்க யாரோ ஒரு பிள்ளை பேசுறீங்க, அபிதாவா? விளங்கவே இல்லை நீங்க பேசுகிறது. சார் ஐவரும் முதல் கேள்வி பார்க்கல சார். அதுக்கு முன்னுக்கு பார்க்க இல்லை. சரி, இதை பார்த்துட்டு போவோம். ஐவரும் என்பது பொருத்தம், சரிதானே? ஐவரும் இதை சொல்லுகிறது என்ன தொகை? ஐவரும் என்று எழுதப்படுவது என்ன தொகை பிள்ளைகள்? யாராவது பிள்ளைகள் தொகை என்று சொல்லி ஒன்று பார்ப்போம். ஐவரும் இப்ப தாயும் தந்தையும், அதை தாய் தந்தை என்று சொல்லி எழுதுறது தாயும் தந்தையும் என்று எழுதுவோம். அது என்ன தொகை? உண்மை தொகை சார். உண்மை தொகை. என்று வருகிறது உண்மை தொகை, உண்மை தொகை அல்ல, உண்மை தொகை. ஊனா உம்மன்னா, ஊனா உம்மன்னா மையன்னா உண்மை தொகை. அப்ப இங்க ஐவரும் என்பது உண்மை தொகை. சரி, நீ அழைத்ததற்காக வேண்டுமானால், நீ அழைத்ததற்காக வேண்டுமானால் வந்தேன் வருகிறேன். வருகிறேன் வருகிறேன் என்னென்றால் இது ஒரு கண்டிஷன். வந்தேன் என்று முடிஞ்சதை பற்றி இப்படி கிடைக்க மாட்டேன். நீ அழைத்ததற்காக வந்தேன் என்றா பரவாயில்லை. வேண்டுமானால் என்கிற அந்த நிபந்தனை வாக்கியம் வருகிற போது வருகிறேன், வந்தேன் என்பது பொருந்தும். நீ அழைத்ததற்காக வேண்டுமானால் வருகிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், வார்த்தையை எடுத்து வச்சு கொண்டு வந்து இதில் எழுத வேண்டும். நான் எழுதி காட்ட இல்லை, எனக்கு மவுசால் எழுதுறதை விட நீங்கள் எழுதி கொள்ளுவீங்கள் என்கிற நம்பிக்கை. 41 தொடக்கம் 45 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள கூற்றுக்கு பொருத்தமான பழமொழியினை புள்ளிக்கோட்டில் எழுதுக. அப்ப இந்த பழமொழிகள் தொடர்புலையும் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். புத்தகத்துல தேடி பழமொழிகள் படிக்க வேணும். பழமொழிகள் அதற்குரிய கருத்து படிச்சு வச்சிருக்க வேணும். பெரும்பாலும் அவர்கள் பழமொழியை தந்து கருத்தை எழுத சொல்லி கேட்க மாட்டினோம், கருத்தை தந்து போட்டு பழமொழியை எழுத சொல்லி தான் கேட்பினோம். அப்பதான் பேப்பர் திருத்துறது சுகம், சரிதானே? சில வேளை ஒரே பொருள் தரத்தக்க 2, 3 பழமொழிகள் இருந்தால் அவர்கள் விடையாக அந்த 2, 3ஐயும் கொடுப்பார். நீங்கள் அதை பற்றி அச்சமடைய தேவையில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 2ஐயும் எழுதியும் விடலாம், சரிதானே? இதுவும் சரி அதுவும் சரி, உங்களுக்கு நிறைய தெரியும் என்றால் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் சில இது எழுத சரி போடாம அதைத்தான் கேட்கிறாராண்டா 2 விடயங்கள் உங்களுக்கு தெரியும், 2 விட தெரியும் என்றால் 2 விடையையும் எழுதி விடுறது ஆட்சேபனை இல்லை, வெட்ட மாட்டார். ஆனால் அவர்கள் அங்க ஒரு விடை எழுதினாலும் சரி போடுவார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் வரக்கூடிய பழமொழிகள் அங்க இருக்குமாக இருந்தால், ஒரு கருத்தை தெரிய அதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பழமொழிகள் இருந்தால், சில வேளைகளில மிக பொருத்தமான பழமொழியை தெரிய வேண்டியும் இருக்கும், பொருத்தம் குறைஞ்ச பழமொழியை அவர்கள் எடுக்க மாட்டார்கள், அப்படியும் இருக்கு. நாங்கள் கதைப்போம், இதுக்குள் பார்ப்போம். முதலாவது, யாருமற்ற அநாதரை எல்லாம் வல்ல இறைவனே துணை நின்று காப்பான். யாருமற்ற அநாதரை எல்லாம் வல்ல இறைவனே துணை நின்று காப்பான். இதுக்கு பழமொழி சொல்லக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் ஆர்வமான பிள்ளைகளை தேடி பிடிப்போம். ஏராஜ் சொல்லுங்க. ஏராஜ் இப்ப 2ஆம் தடவை வரேன், சொல்லுங்க. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. வேற
திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. யாருமற்ற அநாதரை எல்லாம் வல்ல இறைவனே துணை நின்று காப்பான். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. வேறு பழமொழிகள் ஏதேனும் உண்டா? சரி, இல்லை என்ன விடுவோமே. நான் சிலது அகதிக்கு ஆண்டவன் துணை எல்லாம் அங்கேயும் எழுதி இருந்தது பார்த்தேன். ஆனால் மிக பொருத்தமானது நீங்க சொன்னது திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. 42வது, அச்சமின்றி உண்மை கூறுவோன் பலரது வெறுப்புக்கும் ஆளாவான். அச்சமின்றி உண்மை கூறுவோன் பலரது வெறுப்புக்கும் ஆளாவான். யாராவது மைக்கோன் பண்ணுங்க, தேடி பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. இல்லை என்ன நான் கேட்கிற பிள்ளைகள் சொல்லணும். அவர் ஜெயராஜும் வராம போயிட்டு. சரி பாப்போம். சாலினி, அதாவது தெரிஞ்ச பிள்ளைகளை கலைச்சு பிடிச்சு கேட்போம் என்ன சொல்றாங்க. அபிதா, அச்சமின்றி உண்மை கூறுபவன் பலரது வரப்புக்கும் ஆளாவான். வேறு யாராவது? படிக்கிறது 1 மணித்தியாளர் நேரத்தை வீண்பிரியமாக்க கூடாது என்கிற அடிப்படையில சொல்லுகிறேன். யதார்த்தவாதி வெகுசன விரோதி. சரிதானே? யதார்த்தவாதி என்பது உண்மைகளை பேசுகிறவன் அல்லது உண்மைகளின்படி நடக்கிறவன். யதார்த்தவாதி, அரசியல்வாதி என்பது போல யதார்த்தவாதி. யதார்த்தவாதி வெகுசன விரோதி. அப்போ உண்மைகளை பேசுபவன் பலருடைய வெறுப்புக்கு அல்லது பொதுமக்களினுடைய வெறுப்புக்கு ஆளாவான் என்கிற பொருளை தருகிற பழமொழி யதார்த்தவாதி வெகுசன விரோதி. மனிதனுக்கு மன நிறைவை போன்ற சுகமளிக்கும் செல்வம் வேறொன்றும் இல்லை. மனிதனுக்கு மன நிறைவை போன்ற சுகமளிக்கும் செல்வம் வேறொன்றும் இல்லை என்கிற பொருளை தருகிற பழமொழி யார் சொல்ல போறது பாப்போம். இது கண்டு ஜெயராஜ் மீண்டும் சொல்லுங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதற்கு எதிர்கருத்துள்ள ஒரு பழமொழி என்று சொல்லும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கு எதிர்கருத்துள்ள ஒரு பழமொழி. பேராசை பெருநட்டம். பேராசை பெருநட்டம். சரிதானே? இதற்கு எதிர்கருத்து தரக்கூடிய ஒரு பழமொழி பேராசை பெருநட்டம். ஒருவர் தாம் செய்யும் செயலாலே தமக்கு தீங்கை ஏற்படுத்தி கொள்வார். சது சொல்லுங்க. ஒருவர் தன்வினை தன்னை சுடும். வேற பிரின்சிகா? ஒருவர் தாம் செய்யும் செயலாலே தமக்கு தீங்கை ஏற்படுத்தி கொள்வார். சாரி, நன்றும் பிறர் தரவாரா? இல்ல, தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது இதற்கு ஒத்த ஒன்றில்லை. அது என்னன்னா நன்மையும் தீமையும் அங்க 2 விடயம் வருகிறது. இங்க தீங்கு ஏற்படுத்தி கொள்வார் என்பது இப்போ வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சரியா? அதை விட மிகச் சரியானது தன்வினை தன்னை சுடும். இந்த நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லி கொண்டிருக்குது. நுணலும் தன் வாயால் கெடும். நுணல் என்கிறது நூனா 3 சுழினானா இல்லைன்னா நுணல் என்ற தவளை. சரிதானே? நுணலும் தன் வாயால் கெடும் அல்லது தவளையும் தன் வாயால் கெடும். இது சில பேர் இதுக்கு பொருத்தமான ஒரு பழமொழியாக எழுதுகிறது உண்டு. அது அப்படி அல்ல. சில பேர் தன்னுடைய பேச்சினாலே தனக்கு தீங்கு ஏற்படுத்துவார். தன்னுடைய பேச்சினால பேசக்கூடாத இடத்தில் பேசுவதன் மூலமாக தீங்கு உண்டாக்கி கொள்வது என்பதற்குத்தான் அந்த பழமொழி பொருத்தம். நுணலும் தன்வாயால் கெடும் என்கிறது பேசக்கூடாத வகையில பேசி தனக்கு தீங்கு ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு உதாரணமாக இது சொல்லப்படும். சரிதானே? இது தன்வினை தன்னை சுடும் என்பது பொருத்தமானது. தனித்து நிற்காது சகலரும் ஐக்கியப்படின் அதுவே வலிமை உடையது.
தனித்து நிற்காது சகலரும் ஐக்கியப்படின் அதுவே வலிமை உடையது. கடம்பன் கொடியும் திரண்டால் மடுக்கு. அடம்பன் கொடியும் திரண்டால் மடுக்கு. வேறு பழமொழி ஏதாவது ஒற்றுமே பலம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சார். ஏறா சொல்லுங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. சரிதானே? வேறு பழமொழி ஒற்றுமே பலம். ஒற்றுமையே பலம். ஒற்றுமையே பலம் என்கிறது ஒரு வசனம், அது ஒரு பழமொழியாக எடுக்கலாமா என்று சொல்லி இந்த அடம்பன் கொடியின் திரண்டால் மடுக்கு என்பது இன்னொரு ஆழமான பொருளை தரும். சரிதானே? பலவீனமானவர்களும் ஒன்று சேர்ந்தால் மிக பலமானவர்களாக இருப்பார்கள், வலிமை அடைவார்கள். இங்கே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது வலிமை சம்பந்தமாக இல்லை. சரிதானே? ஒன்றுபட்டால் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் என்கிறது தருமே தவிர அது வலிமையை பற்றி தராது. இந்த அடம்பன் கொடியும் திரண்டால் மடுக்குன்றது இலகுவாக அறுக்கக்கூடிய அடம்பன் கொடி ஒன்று சேர்ந்துருமெண்டா அது அறுக்கவே இயலாது, மிகவும் வலிமை பெற்றுவிடும். அதனால அதுதான் மிக பொருத்தமான பழமொழி. தனித்து நிற்காது ஐக்கியப்பட்டால் அது வலிமையை தரும் என்கிற பொருளை தரக்கூடிய. தனித்து நின்றால் அது வலிமை தரார். அந்த அடம்பன் கொடி என்பது இலகுவாக புடுங்கக்கூடியது, ஆனால் அது சேர்ந்துட்டு தந்தால் அறுக்கவே இயலாது, அவ்வளவு வலிமையாக இருக்கும். அப்ப அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது மிகச் சரியான பழமொழியாக இருக்கும். இப்ப சில வேளைகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பழமொழிகள் இருக்கும், அதுல மிகச்சரியாக இந்த கருத்தோட பொருந்தி போகுதான்னு நீங்கள் பார்க்கவும். சரிதான்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் போன்றவற்றில் பார்க்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அது ஒரு பழமொழி, நல்ல பழமொழி. ஆனால் அது இங்க நன்மை தரும் என்கிற பொருளை தருமே தவிர வலிமை என்பதற்கு மிடுக்கு என்பது சரியா வாரதால அதை எடுத்துக்கொள்ளும். சரி, அடுத்ததை பாருங்க. அடுத்த இந்த உங்களுக்கு தந்திருந்த உபதேச பாருங்க, உங்களுக்கு தந்திருக்க அறிவுறுத்தலை பாருங்க. பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியாயின் சரி எனவும், பாருங்க சரி என்பதை போல்ட் பண்ணி காட்டியிருக்கு. பிழையாயின் பிழை எனவும், அந்த பிழையையும் தடித்த இடத்துல தந்திருக்கு. வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. சரி, பிழை, புள்ளிக்கோடு என்கிற மூன்றையும் தடித்த இடத்துல தந்திருக்கிறேன். இப்ப எங்களோட பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், இதுக்கு எங்களுக்கு விடை தெரியும் என்பதற்காக இது சரி, இது பிழை, இது பிழை, அடுத்த கேள்வி சரி, அடுத்த கேள்வி சரி, இப்படியாக விடையளித்து போட்டு வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த பகுதியை இப்படியே வெட்டி விடுவார்கள். அவர்கள் திருத்த மாட்டார். அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக விடையளிக்காவிட்டால் அதற்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அதை விட தெளிவற்ற கையெழுத்துக்கு புள்ளிகள் குறைக்கப்படும். அந்த ரெண்டு விடயத்திலையும் கவனம் எடுக்கணும். ஐயோ, நான் நல்லா எழுதினோன்னு எனக்கு என்ன 35 தான் வந்தது என்றால் இந்த ரெண்டு விடயங்களையும் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை. ஒன்று, தெளிவான கையெழுத்துல விடை எழுத இல்லை, தெளிவற்ற கையெழுத்துக்களுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும். அது தெளிவாக இருக்கும். சரிதானே? முன்னுக்கு இருக்கிற அறிவுறுத்தல்ல நாங்கள் அந்த வினாத்தாளினுடைய அறிவுறுத்தல்களை அவ்வளவு தூரம் பார்க்கறது இல்லை என்று நினைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த இடத்தை வாசிங்க. தெளிவற்ற இலக்கம், தெளிவற்ற கையெழுத்துக்கள், அழிக்கும் மை பயன்பாடு, டிபெக்ஸ் அழிக்கும் மை பயன்பாடு, பென்சிலை பயன்படுத்தி எழுதிய விடைகள் என்பவற்றுக்கு மதிப்பீட்டின் போது புள்ளிகள் வழங்கப்பட மாட்டார். அவன் தெளிவா தான் போட்டிருக்கான், நாங்கள் அதெல்லாம் வாசிக்கிறது இல்லை. சரியா? இந்த மேல போட்டிருக்கு பாருங்க, கருப்பு அல்லது நீல நிற பேனையினால் மாத்திரம் தெளிவாக விடைகளை எழுதுக, பென்சிலை பயன்படுத்த வேண்டாம். இன்னும் ஒன்று மேலே இருக்குது பாருங்க, உமக்கு தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப விடைகளை எழுதுக, அறிவுறுத்தல்களுக்கு அமையாத விடைகளுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டார். சில வேளைகள்ல கட்டுரை எழுத சொல்லி சுருக்கம் எழுத சொல்லி கேட்டால்
நீங்கள் முதல் பிழையாக சுருக்கத்தை இந்த பேப்பர்ல எழுதி போட்டு, இந்த வினாத்தாள்ல சுருக்கத்தை பிழையாக எழுதி போட்டு, அதுக்கு பிறகு பேப்பர் வாங்கி அதுல சரியாக சுருக்கம் எழுதினால் முதலாவது நிபந்தனையை நீங்க பூர்த்தி செய்யாதவர்களாக இருப்பீர்கள். அதை புடுங்கி எடுத்துருவாங்க, அதுக்கு புள்ளி போட மாட்டாங்க. எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இத்தாளிலேயே எழுதுக. சரிதானே? எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இந்த தாளில தான் எழுத வேணும். பிறகு அதுல பிழையாக சுருக்கம் எழுதி போட்டு சுருக்கம் எழுத சொல்லி கேட்பார்கள் சில நேரங்கள். ஒரு பந்தியை தந்து போட்டு 50 சொல்லில சுருக்கி எழுது, 1/3 பங்காக சுருக்கி எழுதி ஒரு தலையங்கம் போடு என்றெல்லாம் கேட்பார்கள். நாங்கள் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் பரீட்சை எழுதி போட்டு வந்து சித்தி அடையவில்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் எங்களை இதை மாற்றவில்லை. நாங்கள் தான் சரியாக, எங்களுக்கு சரியான என்ன சொல்லுகிறது, கருத்தூன்றி வாசிக்கும் பழக்கம், அறிவுறுத்தல்களை பின்பற்றும் பழக்கம் இல்லாமல் தோல்வி அடைந்தோம் என்பது காரணமாக இருக்குமே தவிர அவர்கள் சொல்றத நாங்கள் சரியா செய்து கொண்டு வந்தோம் என்றால் எங்களுக்கு நெருக்கடி இல்லை. சரி, இப்போ இந்த உரைப்பகுதியை வாசி. நம்ம எங்களுக்கு தெரியும் இனி இப்படி எழுதைக்குள்ள சரியா பார்த்தவோ எழுத வேண்டும் என்னென்று சொல்லி இருக்கிறாங்க. பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. ஒரு விடயம் ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள், இந்த ஒரு உரைப்பகுதியை தருவார்கள். அந்த உரைப்பகுதியை வச்சு கொண்டுதான் கீழே கூற்றுக்களை தருவினும். சில வேளையில இந்த உரைப்பகுதியில சொல்லப்படுகிற விடயங்கள் தவறாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை விட இது வேறாக இருக்கலாம். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சரிதானே? ஒவ்வொரு தாக்கமும் அதில் அரைவாசியான மறுதாக்கத்தை வெளிப்படுத்தும் என்று ஒரு விஞ்ஞானி கூறினார் என்று எழுதி கொண்டு போவாங்க. நீங்கள் உடனே டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற பரீட்சை மேற்பார்வையாளரை கூப்பிட்டு, யார் இந்த பேப்பர் செட் பண்ணது, நியூட்டன் என்ன சொன்னவர், ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு எழுதினவர், நீங்கள் அரைவாசி தாக்கம் என்று எழுதி கிடக்கு என்று சொல்லி நீங்க பதட்டப்பட தேவையில்லை. அந்த பந்தியில என்ன இருக்குதோ அதை வச்சு கொண்டுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு விடை எழுதவும். அப்ப பந்தியில என்ன சொல்லப்பட்டிருக்கும், ஒவ்வொரு தாக்கத்திற்கும் அதன் அரை பங்கான எதிர்த்தாக்கம் ஒன்று நிகழும் என ஒரு விஞ்ஞானி கூறினார் என்று எழுதி கொண்டு போவார்கள். கீழே கூட்டிருக்கும் ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்று. இப்ப நீங்க கூட்டுக்கு எப்படி விடை அளிக்க வேணும்? இல்லை என்றுதான் விடை அளிக்க வேணும். ஏன்? பந்தியில என்னென்று இருக்குது, ஒரு தாக்கத்துக்கு அரைவாசி எதிர்த்தாக்கம் தான் இருக்கும் என்று பந்தியில இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நியூட்டன் விதி உங்களோட பொதறிவை பாவிச்சு விடி எழுதக்கூடாது. இது மொழியறிவு கிரகித்தல், அவ்வளவுதான். சரியா? இது பொதறிவு பேப்பர் இல்லை, இது மொழியறிவு பேப்பர். மொழியறிவுக்கும் பொதறிவுக்கும் வித்தியாசம். மொழியறிவு என்பது இதுல இருக்கிறது உங்களுக்கு சரியா விளங்கி இருக்குதோ. அவர் ஏன் அப்படி அந்த உரைப்பகுதியை திரிவுபடுத்தி தருவார் என்றால், நீங்க என்ன செய்யறதுன்னா, சில பேர் ஒரு பந்தியை வாசிக்க உங்களுக்கு தெரிஞ்சது போல இருக்கிற விடயம் பந்தியில இருந்தால் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அதுதான் இது என்றுட்டு சரியா வாசிக்க முடியும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றித்தான் இந்த பந்தி இருப்பது போல இருந்தால், நியூட்டன் என்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார், அதனை போல் இன்னொரு விஞ்ஞானி என்று அங்க அதை எழுதுவாங்க. சொல்ல விஷயம் இன்னொரு விஞ்ஞானி சொன்ன பிள்ளையான கருத்தாக இருக்கும். நியூட்டன் சரியா சொல்லியிருப்பார், விஞ்ஞானி ஒருத்தர் அதுக்கு முதல் பிள்ளையாக கருத்தை சொல்லி இருந்தார். சரிதானே? அப்போ அதை வச்சு கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்க, மேலோட்டமா நியூட்டனை பற்றி எங்களுக்கு தெரியும் தானே, சரி கீழே கேள்விக்கு போவோம். ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டோ, சரிதானே என்று சரி போடுவீங்க. திருத்துறவர் உங்களுக்கு பிழை போடுவார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய பொதறிவை இங்க பிரயோகிக்க கூடாது. அது பொதறிவு எக்ஸாமில் எழுதி கொள்ளலாம். இதுல இருக்கிற கருத்தை நீங்கள் விளங்கி கொண்டு எழுத வேண்டும். சரி, இப்போ பார்ப்போம். பிராந்திய அளவில் சமநிலையான வளர்ச்சி அடைவதற்கு உதவும் வகையில் பிராந்தியங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் பொறுப்பை நிறைவேற்றும் விருப்பை காண்பிக்கும் வகையில் 2011 போக்குவரத்து துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்தது. போக்குவரத்து துறையில் உள்ள அபிவிருத்தி முக்கியமாக வீதி அபிவிருத்தி துறையில் காணப்பட்டது. நெடுஞ்சாலை விரைவு பாதை, பாலங்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள வீதிகள் மீதான சிறந்த கவனத்துடன்
தற்போதுள்ள வீதிகளை புனரமைத்தல் மற்றும் மகநகுமம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமிய வீதிகளை நிர்மாணித்தல் என்பன 2011 தொடர்ந்தன. 2011 நவம்பரில் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்ட தெற்கு விரைவு பாதை போக்குவரத்து நுழைவு வழியாக திகழ்ந்து பெரிய அளவிலான சந்தைகளுடன் இணைப்பை ஏற்படுத்தி போக்குவரத்து செலவை பெருமளவிற்கு குறைத்து கூடிய பொருளாதார பெருகைகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நாட்டில் உள்ள கூடிய பயணிகள் மற்றும் பொதிகள் போக்குவரத்தினால் ஏற்படும் உயர்ந்த சாலை போக்குவரத்து நெரிசலை பார்க்கும்போது பொருளாதார திட்டமிடலில் முன்னெச்சரிக்கையான மதிப்பீடு அவசியமாக உள்ளது. பாருங்க, மிக கடினமான உரைப்பகுதி. பிரிச்சு உடைச்சு வாசிக்கிறதுக்கு நாங்கள் பழகுவோம். இந்த கேள்விகளுக்கு விடை எழுதுறதுக்கு முன்னுக்கு இந்த பந்தியில சொல்லப்படுற பொருள் என்ன, பிரதானமான கருத்துக்கள் என்ன என்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்வோம். எங்களுடைய தாய்மொழி தானே, தமிழ்ல இருக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு சரியா விளங்குதான்னு முதல் பார்ப்போம். அது பார்க்கறது தானே இந்த பரீட்சை. சரியா? இந்த பந்திய நாங்கள் வாசிச்சு ஒவ்வொரு விடயமாக சின்ன 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 துண்டாக உடைப்போம். பிராந்திய அளவில் சமநிலையான வளர்ச்சி அடைவதற்கு உதவும் வகையில் பிராந்தியங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் பொறுப்பை நிறைவேற்றும் விருப்பை காண்பிக்கும் வகையில் 2011 போக்குவரத்து துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்தது. போக்குவரத்து துறையில் உள்ள அபிவிருத்தி முக்கியமாக வீதி அபிவிருத்தி துறையில் காணப்பட்டது. நெடுஞ்சாலை விரைவு பாதை, பாலங்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள வீதிகள் மீதான சிறந்த கவனத்துடன் தற்போதுள்ள வீதிகளை புனரமைத்தல் மற்றும் மகநகும நிகழ்ச்சி திட்டத்தில் கிராமிய வீதிகளை நிர்மாணித்தல் என்பன 2011 தொடர்ந்தன. 2011 நவம்பரில் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்ட தெற்கு விரைவு பாதை போக்குவரத்து நுழைவு வழியாக திகழ்ந்து பெரிய அளவிலான சந்தைகளுடன் இணைப்பை ஏற்படுத்தி போக்குவரத்து செலவை பெருமளவிற்கு குறைத்து கூடிய பொருளாதார பெருகைகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நாட்டில் உள்ள கூடிய பயணிகள் மற்றும் பொதிகள் போக்குவரத்தினால் ஏற்படும் உயர்ந்த சாலை போக்குவரத்து நெரிசலை பார்க்கும்போது பொருளாதார திட்டமிடலில் முன்னெச்சரிக்கையான மதிப்பீடு அவசியமாக உள்ளது. இதை நான் பிள்ளைகளுக்கு வாசிக்கிற வசதிக்காக இன்னும் இப்படி ஆக்கிட்டார். சரிதானே? இன்னும் இதை சிறிதாக ஆக்குவதன் மூலமாக உங்களுக்கு தெளிவாக வாசிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகும் என்று யோசிக்கிறேன். இப்படி பார்ப்போம். ஸ்கிரீனுக்குள்ள இதை மட்டுப்படுத்தினால் அழகாக வாசிக்க முடியும். சரிதானே? சில வேளை இந்த பேப்பரை அச்சிடாமல் இருக்கிற பிள்ளைகளின் வசதிக்காக இதை திருப்பி சொல்லுகிறீர்கள். பிராந்திய அளவில் சமநிலையான வளர்ச்சி அடைவதற்கு உதவும் வகையில் பிராந்தியங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் பொறுப்பை நிறைவேற்றும் விருப்பை காண்பிக்கும் வகையில் 2011 போக்குவரத்து துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்தது. இதுல வச்சு ஒரு துண்டாக உடைக்கிறேன். போக்குவரத்து துறையில் உள்ள அபிவிருத்தி முக்கியமாக வீதி அபிவிருத்தி துறையில் காணப்பட்டது. நெடுஞ்சாலை விரைவு பாதை, பாலங்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள வீதிகள் மீதான சிறந்த கவனத்துடன் தற்போதுள்ள வீதிகளை புனரமைத்தல் மற்றும் மகநகும நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமிய வீதிகளை நிர்மாணித்தல் என்பன 2011 தொடர்ந்தன. 2011 நவம்பரில் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்ட தெற்கு விரைவு பாதை போக்குவரத்து நுழைவு வழியாக திகழ்ந்து
பெரிய அளவிலான சந்தைகளுடன் இணைப்பை ஏற்படுத்தி போக்குவரத்து செலவை பெருமளவிற்கு குறைத்து கூடிய பொருளாதார பெருகைகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நாட்டில் உள்ள கூடிய பயணிகள் மற்றும் பொதிகள் போக்குவரத்தினால் ஏற்படும் உயர்ந்த சாலை போக்குவரத்து நெரிசலை பார்க்கும்போது பொருளாதார திட்டமிடலில் முன்னெச்சரிக்கையான மதிப்பீடு அவசியமாக உள்ளது. இப்ப 4 துண்டாக பிரிச்சிருக்கிறார். சரியா? சரி, இந்த 4 துண்டுக்கும் சரியான பொருள் நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி பார்ப்போம். சரியா? இந்த 4னுடைய கருத்து. முதலாவது துண்டு நான் திருப்பி வாசிக்கிறேன் பிள்ளைகள். பிராந்திய அளவில் சமநிலையான வளர்ச்சி அடைவதற்கு உதவும் வகையில் பிராந்தியங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் பொறுப்பை நிறைவேற்றும் விருப்பை காண்பிக்கும் வகையில் 2011 போக்குவரத்து துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்தது. என்ன சொல்ல வார? சாதாரண வார்த்தையில சொல்லுங்க. இதை நாங்கள் சுருக்கம் எழுதுறது என்று வச்சு கொள்ளுவோமே. இந்த பந்தியை நாங்கள் சுருக்கி எழுத போவோம். சுருக்கி எழுதுறேன்னா ஒன்றை விட்டு சொல்ல வட்டி ஏதோ செருக்கி எழுதுறதுக்கு பேர் சுருக்கம் இல்லை. இதுல சொல்லப்படுறதனுடைய கருத்தை நான் கேட்கிற ஆள் எனக்கு சொல்லணும். சரிதானே? அப்படி அவங்க சொல்ல இல்லைன்னா அவங்க படிக்க விருப்பம் இல்லை என்று நினைச்சிட்டு நாங்கள் அவங்களை அனுப்பிட்டு அடுத்த ஆளோட கதை. யார கேட்போம்? ஆதிக். ஆதிக் சரியா உச்சரிக்கணும் தெரியல. ATHEEQ. ஆதிக் கதைங்க. சரி, புள்ள வேற கேட்கிறாள், பதில் சொல்லுவோம். அப்படி சொல்ல இல்லைன்னா அவங்க இல்லை ஒன் பண்ணி விட்டு இங்கே போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணினா செஷனுக்குள்ள வரையலாதான். சரியா? இது விளையாட்டாக பேச இல்லை. நான் சொன்னால் அப்படித்தான் செய்யும். ATHEEQ என்கிற பெயர்ல இருக்கிறா லைன்ல இருக்கிறீங்களா? அத ரெக்கார்ட போயிட்டீங்களா? ஆதிக் லைன்ல இருக்கிறீங்களா? அவங்க இல்லைன்னா நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா? ஃபைனலா கேட்கிறேன், இருக்கிறீங்களா இல்லையா? சரி, அவரை ரிமூவ் பண்ணுவோமா? சரி, வா வேற ஒரு ஆள்கிட்ட கேட்போம். வேற யார்கிட்ட கேட்போம்? யார் ஐபோன் 2 பேர் ஐபோன்ல இருக்கிறீங்க? உங்களுடைய பெயரை மாத்தி கொள்ளுங்க முதல். இல்லைன்னா ஐபோன் ரிமூவ் பண்ணிடுவேன். நான் பல தடவை சொல்லிட்டேன், இது 2வது மாதம் போய்கொண்டிருக்குது. உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு பெயர் இருக்க வேணும். ஐபோன் என்கிற பெயர்ல இருக்கிறார்கள், பெயர் மாத்தாவிட்டால் ரிமூவ் பண்ணிடுவேன். சரி, அவருக்குரிய வாய்ப்பு 2 நிமிஷம் கொடுப்போம். சரி, யாதுர்சிகா கதைங்க. முதலாவது துண்டம். யாதுர்சிகா லைன்ல இருக்கிறீங்க தானே? சரி, சொல்லுங்க. போக்குவரத்து துறை பிராந்திய அளவில் சமநிலையான வளர்ச்சி அடைகிறதுக்காக பிராந்தியங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துறது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதை நிறைவேற்றுறதுக்கு போக்குவரத்து துறை எவ்வாறு விருப்பத்தை காண்பிக்குதுன்றது 2011 முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. போக்குவரத்து துறை விருப்பத்தை காண்பிக்குதா, அரசாங்கம் விருப்பத்தை காண்பிக்குதா? அரசாங்கத்தின் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றுறதுக்கு விருப்பத்தை காண்பிக்குது என்றது போக்குவரத்து துறையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. சுருக்கமாக சொன்னால் என்னென்றால், இந்த பிராந்திய சமநிலையை ஏற்படுத்துவதற்கு பிராந்தியங்களை இணைக்கும் பொறுப்பை 2011ஆம் ஆண்டு அரசாங்கம் சரியாக நிறைவேற்றி இருக்கு. சரிதானே? அல்லது நிறைவேற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கு. இதுல பிராந்தியங்களுக்கு இடையில் இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கிற நன்மை என்ன? நீங்களே தொடர்ந்து. பிராந்தியங்களுக்கு இடையில் இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கிற நன்மை என்ன? பிராந்திய அளவிலான சமநிலையான வளர்ச்சி. அதாவது ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. பிரதேசங்களுக்கு ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கு பிரதேசங்களை இணைக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. அதை 2011 அரசாங்கம் விருப்பத்தோடு நிறைவேற்றி இருக்கிறது. இதை நாங்கள் வழங்கிக் கொண்டோம். சரிதானே?
பிரதேசங்களுக்கு இடையில வேறுபாடு காணப்படுவது நீக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யறதுன்னா இணைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அந்த விடயத்தை அரசாங்கம் செய்திருக்குது. சரி, 2வது பகுதியை சொல்லுகிறோம். 2வது பகுதியில என்ன விடயம் சொல்லுகிறார்? சரி, நீங்க போங்க, அர்ச்சனாட்ட கேட்போம். அர்ச்சனா சொல்லுங்க, 2வது துண்டத்துல சொல்லப்படுகிற பிரதானமான விடயம் என்ன? அர்ச்சனா லைன்ல இருக்கிறீங்களா? அல்ல ரெக்கார்டிங்க போட்டு போயிட்டீங்களா? ஆம் சார், இருக்கிறேன் சார். சொல்லுங்க, 2வது துண்டத்துல சொல்லப்படுகிற விடயம் என்ன? இதுல இருக்கிறத சொல்ல வேண்டாம், எனக்கு மேலோட்டமாக இப்ப நீங்கள் சாதாரணமாக விளங்கப்படுத்தி. இப்ப முதலாவது நாங்க விளங்கப்படுத்தினோம் தானே, சரிதானே? பிரதேசங்களுக்கு இடையே அபிவிருத்தி வேறுபாட்டை தணிப்பதற்கு அவை இணைக்கப்பட வேண்டும். அந்த நோக்கத்துக்காக அரசாங்கம் போக்குவரத்து துறையில அபிவிருத்தியை ஏற்படுத்தி இருக்குது. 2011ஆம் ஆண்டு போக்குவரத்து துறையில அபிவிருத்தியை ஏற்படுத்தி இருக்குது. 2வது பகுதியில என்ன சொல்லுகிறார்? இந்த மகனகம் அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே கிராமிய வீதிகளை புனரமைக்கிறதுக்கு சரி, இன்னும் ஒரு ஆள்கிட்ட கேட்போம். சரிதானே? பதில் சொல்ல வந்ததுக்கு நன்றி. இனி வருகிற காலங்களில் எல்லாரும் பேச வேண்டி இருக்கும், இல்லாவிட்டா கொஞ்சம் கஷ்டம். அபிநயா, அபிநயா, இந்த 2வது துண்டத்துல பேசப்படுகிற விடயம் என்ன? இந்த சாராம்சத்தை நீங்க சொல்லுங்க. போக்குவரத்து துறையில அபிவிருத்தி, முக்கியமான அபிவிருத்தியா வீதி அபிவிருத்தி துறையில காணப்பட்டிருக்குது. எத்தனை கரத்திட்டங்கள், எத்தனை ப்ராஜெக்ட் செய்து என்று சொல்றாங்க? நெடுஞ்சாலை விரைவு பாதை, பாலங்கள், வடக்கு கிழக்கு எத்தனை செய்யப்பட்டதுன்னாங்க? எத்தனை விடயங்கள் அங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கு? சரி, பரவாயில்ல. இப்ப இந்த 2வது துண்டம் என்ன சொல்ல வர்றாருன்னு இந்த உரைப்பகுதியை எப்படி கட்டமைக்கிறாருன்னு பாருங்க. முதலாவது திரும்ப சொல்லுகிறேன், பிரதேசங்களுக்கு இடையில முன்னேற்ற வேறுபாடுகளை தணிப்பதற்கு பிரதேசங்களை இணைக்க வேண்டும் என்கிற பொறுப்பை நிறைவேற்றும் நோக்கம் கருதி அரசாங்கம் போக்குவரத்து துறையை 2011 வளர்ச்சியடைய செய்திருக்குது. போக்குவரத்து என்றால் அதுல பல போக்குவரத்து இருக்கும். விமான போக்குவரத்து இருக்கும், கப்பல் போக்குவரத்து இருக்கும், புகையிரத போக்குவரத்து இருக்குது, வீதி போக்குவரத்து இருக்குது. அப்ப 2011 ஏற்பட்ட விருத்தி என்பது, போக்குவரத்து துறையின் விருத்தி என்பது இந்த விடயங்கள்ல குறிப்பாக எதை காட்டுது? போக்குவரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை தான் காட்டுகிறது. மற்றவற்றை பற்றி அவர் பேசவில்லை. விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, புகையிரத போக்குவரத்து, வீதி போக்குவரத்து, போக்குவரத்து துறையில பல்வேறு வகையான போக்குவரத்துகள் இருக்கு. அதுல அவர் வீதி போக்குவரத்து துறையில தான் முன்னேற்றம் ஏற்படுது. அப்ப 2011 போக்குவரத்து அபிவிருத்தி என்பது குறிப்பாக வீதி போக்குவரத்து சார்ந்தது. அதுல சில அபிவிருத்தி திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இந்த எக்ஸ்பிரஸ்வே, என்ன நெடுஞ்சாலை விரைவு பாதை, அடுத்தது பாலங்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல இருக்கிற வீதிகள் மீது சிறந்த கவனம் செலுத்தி வீதிகளை புனரமைத்தல் மற்றும் மகநகம நிகழ்ச்சி திட்டங்கள் கிராமிய வீதிகளை நிர்மாணித்தல். அப்ப இங்க 4 விடயங்கள் தொடர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நெடுஞ்சாலை விரைவு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்குது. 2வது, பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. 3வது, வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய வீதிகள் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்குது. 4வது, கிராமிய வீதிகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. கிராமிய வீதிகளை நிர்மாணிப்பதற்கு அந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்குது, மகநகும நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ 4 அபிவிருத்திகள், அதாவது 2011ஆம் ஆண்டு வீதி போக்குவரத்தில் 4 வகையான அபிவிருத்திகள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு 3வது துண்டம் சொல்றேன் பாருங்க. 2011 நவம்பர்ல இந்த நடந்ததுல ஒரு விடயத்தை சொல்லுகிறார், நெடுஞ்சாலை விரைவு பாதை. சரிதானே? அந்த ஹைவே, எக்ஸ்பிரஸ்வே என்று சொல்லுவோம். நெடுஞ்சாலை விரைவு பாதை ஒன்று 2011 தெற்கு விரைவு பாதை திறக்கப்பட்டிருக்கு.
இந்த தெற்கு விரைவு பாதை திறக்கப்பட்டதுனால ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நன்மைகளை 3வது துண்டத்தில் சொல்கிறேன். திறக்கப்பட்ட தெற்கு விரைவு பாதை போக்குவரத்து நுழைவு வழியாக திகழ்ந்து, அதாவது மற்ற வீதிகளிலிருந்து வந்து நுழைகிற ஒரு பாதையாக திகழ்ந்து பெரிய அளவிலான சந்தைகளுடன் இணைப்பை ஏற்படுத்தி போக்குவரத்து செலவை பெருமளவுக்கு குறைத்து கூடிய பொருளாதார பருகைகளை உருவாக்கும். கூடிய பொருளாதார பருகைகள் என்றால் பொருளாதார வருமானங்கள், உற்பத்தி வருமானம் போன்றவற்றை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப 3வதாக என்ன சொல்லுகிறார் என்றால், தெற்கு விரைவு பாதை திறக்கப்பட்டதுனால அடைய எதிர்பார்க்கப்படுகிற நன்மைகள் சிலவற்றை பட்டியல்படுத்தி காட்டுகிறார். 4வது, இருப்பினும் இருந்தாலும், இப்படி தெற்கு பாதை திறந்தாலும் இந்த மாதிரி நன்மைகள் வரும் என்று சொன்னாலும் நாட்டில் உள்ள கூடிய பயணிகள் மற்றும் பொதிகள் போக்குவரத்தினால், அதாவது பயணிகள் போக்குவரத்தும் பொருட்கள் போக்குவரத்து, பண்டங்கள் ஏற்றி இறக்கல், லொரி போக்குவரத்து இருக்குதான். அப்போ பயணிகள் போக்குவரத்து பொதிகள் போக்குவரத்தில் ஏற்படும் உயர்ந்த சாலை போக்குவரத்து நெரிசலை பார்க்கும் போது, இந்த பயணிகள் போக்குவரத்தாலையும் பண்டங்களை ஏற்றி இறக்கும் போக்குவரத்தாலையும் ரோட்டில் ஏற்படுகிற அந்த ட்ரஸ்ட் பார்க்கிற நேரத்துல நெரிசல், போக்குவரத்து நெரிசலை பார்க்கும் போது பொருளாதார திட்டமிடல் முன்னெச்சரிக்கையான மதிப்பீடு அவசியமாக இருக்கு. இன்னும் நாங்கள் சில பிளான்களை செய்ய வேண்டி இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையோடு, எதிர்கால அபிவிருத்திக்காக இன்னும் எச்சரிக்கையோடு நடவடிக்கைகள் செய்ய வேண்டி இருக்கு என்கிற பொருள்பட இதுல 4 பிரதானமான விடயங்களை பற்றி பேசி இருக்கிறார். அப்ப பிள்ளைகள் எப்பவும் ஒரு பந்தியை வாசிக்கிற போது இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். ஒரு பந்தி அல்லது பெரிய உரைப்பகுதி ஒன்றை தந்தாலும் அந்த உரைப்பகுதியை வாசிக்கிற நேரங்கள்ல அதுல எத்தனை கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது என்பதை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை துல்லியமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப சரியான விடை அளிக்கலாம், சரியாக சுருக்கம் எழுதலாம். நாங்கள் அடுத்த வகுப்புல ஒரு பெரிய சுருக்கம் ஒன்றை 3 பங்காக சுருக்கி எழுவதற்கான பயிற்சியை செய்வோம். நாளைய சேலமர்வில் நாங்கள் அதை செய்ய போகிறோம். நான் இன்றைக்கு அதுக்குரிய வினாத்தாளை உங்களை போட்டு விடுவேன். அதில் ஒரு சின்ன பயிற்சி ஒன்று செய்வோம். ஓரளவுக்கு கடினமான உரைப்பகுதியை நாங்கள் 3 பங்காக சுருக்கி எழுதும் பயிற்சி ஒன்று செய்ய போகிறோம். சரி, இப்போ இந்த கேள்விக்குள்ள வரவும். சரியா? இதுல கேட்கப்பட்ட கேள்வி, இனி நாங்கள் இந்த பந்தியை பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது, மனசுல பந்தி இருக்கு, அதனுடைய கருத்து இருக்குது. இப்ப சரி பிழை என்பதை தான் சொல்ல போகிறோம், அவ்வளவுதான். சரியா? இதுக்கு 8 கேள்விகளுக்கு 24 புள்ளிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் 3 புள்ளி. பிராந்தியங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இணைப்பு பிராந்திய சமநிலை வளர்ச்சிக்கு உதவும். பிராந்தியங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இணைப்பு பிராந்திய சமநிலை வளர்ச்சிக்கு உதவும். அபிதா சொல்லுங்க. சரி சார். சரி, அப்ப நாங்கள் அதுக்கு சரி என்று போட்டு விடுவோம். என்ன? சரியா? இது சரி. ஓமா எழுதணும் சார். எழுதணும் சார். எழுத சரி என்று எழுத வேணும். திரும்பவும் அதே பிள்ளையே செய்யக்கூடாது. எப்பவுமே அது சரி என்றா சரி எனவும், பிழை என்றா பிழை என்றும் எழுத வேணும். சரி பிழை. சரி. 2011 போக்குவரத்து துறையின் அபிவிருத்தி வீதி போக்குவரத்து துறையில் மட்டும் காணப்பட்டது. 2011 போக்குவரத்து துறையின் அபிவிருத்தி வீதி போக்குவரத்து துறையில் மட்டும் காணப்பட்டது. சரி. பிழை. பிழை. ஏன் பிழை என்ன முடிவு? முக்கியமாக வீதி அபிவிருத்தி மட்டும்தான் சொல்லி இருக்கு. வீதி அபிவிருத்தி துறையில் காணப்பட்டது என்றால் முக்கியம் இல்லாமல் மற்ற துறைகளையும் இருந்திருக்கும். முக்கியமாக வீதி அபிவிருத்தி துறையில் காணப்பட்டது. வீதி அபிவிருத்தி துறையில் மட்டும் என்கிற பொருள் இதுக்குள்ள இல்ல. அதுக்குள்ள பிரதானமாக வீதி அபிவிருத்தி துறை இருந்திருக்குது, மற்றவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்கிற முடிவுக்கு நாங்கள் போகக்கூடியதா இருக்குது. ஆகவே அது பிழை என்று வர வேணும். என்ன விளங்குதுதானே அந்த கருத்து?
பிராந்தியங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துவது தனியார் துறையின் பொறுப்பாகும். அது அரசின் பொறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலை என்பது நீண்ட அகன்ற பிரதான வீதியை குறிக்கும். சரி. மகநகும திட்டத்தின் கீழ் கிராமிய வீதிகளை நிர்மாணித்தல் 2011 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்றால் 2011 தொடர்ந்தன என்றால் அதற்கு முன்னரே அது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. சரியா? நல்ல கேள்வி. கிரேட். பொருளாதார பருகைகளை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பிலேயே தெற்கு விரைவு பாதை அமைக்கப்பட்டது. எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அடைய எதிர்பார்க்கிற இலக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே உள்ள வீதிகளை மீள திருத்தி அமைத்தலே வீதி புனரமைப்பு எனப்படும். அதனுடைய தமிழ் அர்த்தம் கேட்டிருக்கிறேன். சரி. பயணிகள் போக்குவரத்தினாலேயே உயர்ந்த அளவில் சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சொல்ல தெரியல, அப்படி சொல்ல இல்லைன்னு உயர்ந்த அளவிலான பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாட்டில் உள்ள கூடிய பயணிகள் மற்றும் பொதிகள் போக்குவரத்தினால் 2 விஷயத்தினால சாலை நெரிசல் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, நாட்டில் உள்ள பயணிகள் மற்றும் பொதிகள் போக்குவரத்தினால் ஏற்படும் உயர்ந்த சாலை போக்குவரத்து நெரிசல். அப்ப இங்க கூற்று எப்படி தரப்பட்டிருக்குது? பயணிகள் போக்குவரத்தினாலேயே உயர்ந்த அளவில் சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. 2ஐயும் சொல்ல நாங்கள் ஒன்றை மட்டும் சொன்னால் கூட்டுப்படவானே. பயணிகள் போக்குவரத்தினாலேயே உயர்ந்த அளவில் சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. விளங்குதா பிள்ளைகள்? கஷ்டமா இருந்ததா இந்த கேள்விக்கு விடையளிக்கிறது? இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது நல்லது. என்னென்றால் அப்பதான் பயம் வரும். புதுசா கொஞ்சம் வாசிக்க வேணும், படிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் இப்படியான கடினமான உரைப்பகுதிகளோடு தொடர்ந்து பயிற்சி செய்வோம். மற்றது மிக முக்கியம், ரெக்கார்டிங்ல வச்சே சொல்லுறதே காரணம், செயலமர்வுல வாய் திறக்காதவர்கள் சரிதானே, அவர்கள் கட்டணம் செலுத்தியிருந்தால் அவர்களுடைய கட்டணத்தையும் திருப்பி கொடுத்து அவர்களை அனுப்பிவிடலாம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் அவரிடதான் படித்தேன் ஃபெயில் என்கிற பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. புதினம் பார்க்கறதுக்கு ஒரு தரம் வர தேவையில்லை. எனக்கு வர வேண்டிய ஆக்கள் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்மெண்ட், ஈடுபாடும் பங்கு பெற்றலும் இருக்க வேணும். வெறும் பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு தரம் வர தேவையில்லை. பார்வையாளர்கள் வேண்டாம் எனக்கு. சரியா? சேலமருக்கு வருகிறதாக இருந்தால் முழு அர்ப்பணிப்போட, எனக்கு படிக்க விருப்பத்தோட, நான் பார்வையாளராக இல்லை, படிக்கிறதுக்கு வந்து நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன், தெரியாவிட்டால் குறைஞ்சது தெரியாது என்றாவது சொல்லுவேன். சரியா? பிள்ளையா விட சொல்லலாம். இங்க இருக்கிற ஒரு தரம் இந்த துறையில PhD முடிச்சாக்கள் இல்லை, எல்லாரும் படிச்சு சோதனை எழுதி பாஸ் பண்றதுக்கு தெரியாத படிக்கத்தான் வந்திருக்கு. எல்லாரும் தெரியாதாக்கள்லாம். அப்போ ஒரு தரம் தெரிந்தவர்கள் இதுல புதினம் பார்க்க வரையில். புதினம் பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணியமின்றி உடனடியாக அகற்றப்படுவார்கள். தொடர்ந்து வருகிற செயலமர்வுல எந்த பாவம் இறக்கவும் பார்க்கப்பட மாட்டார். சரி, மிக முக்கியம். அதுல நான் தெளிவாக உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் கொஞ்சம் கண்டிப்பு கடினம் இல்லாவிட்டால் படிப்பு வராது. பாவத்தை சம்பாதித்தவனா போயிடுவேன். ஒரு 1500 ரூபாய் செலவுகளை அந்த தேதிக்கு கட்ட முடியாமல் அம்மா அப்பா வேதனைப்பட்டு கடன் வேண்டி கட்டுறார்கள் இருக்குது. நான் ஒரு தடையும் காசு கட்டாம வர வேணாம்னு சொல்லையில திரும்ப காசு கொடுக்குறேன், பிறகு காசு கொடுக்குறேன், என்ன குரூப்ல சேருங்கன்னு கேட்டவர்கள் எல்லாரையும் நான் சேர்த்து தான் விட்டு. சில பேர் பேசாம இருந்துட்டு கடைசி நேரம் பதட்டப்படுகிறதுக்கு ஒன்றும் பண்ண இயலாது. அப்போ கவனமா இருக்கணும். படிக்க வருகிற அர்ப்பணிப்போட வரவு. சரி, இந்த காசு 2வது அல்லது 3வது விடை. யாராவது அப்படி இல்லை, விருப்பம் இல்லை, என்ன கேள்வி கேட்கக்கூடாது என்று வருகிறவர்களுக்கு அவர்களுடைய அது கொடுப்பனவையும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிடலாம். அதில் ஆட்சேபனை இல்லை. இன்றைக்கு கேள்வி கேட்டு அமைதியாக இருந்த ஒருவர் அகற்றப்பட்டார். தொடர்ச்சியாக நடக்கும் வகுப்புல மற்ற சூழ்நிலை ரிமூவ் பண்ணிட்டா திருப்பி வர இயலாது. இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. கவனமா படியுங்க. இனியாவது கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும் படிப்பு. நாளைக்கு திரும்ப சந்திப்போம். ஒரு பெரிய சுருக்கம் எழுதுவதற்கான வினாத்தாள் பதிவிடப்படும். அதை எழுதி கொண்டு சேலமூருக்கு வர வேணும். இன்றைக்கு இரவு நான் அதை போட்டுட்டு தான் படுப்பேன்.
நாளைக்கு நீங்க எழுதி கொண்டு வர வேணும். நான் கேட்கிற ஆக்கள் அதுக்கு விடை சொல்ல வேணும். சரி, இந்த அளவோடு இந்த செயலமர்வு நிறைவு செய்து கொள்கிறேன். சரியாக 6:45 ஒவ்வொரு நாளும் செயலமர்வு தொடங்கும். 7:45 நிறைவடையும். உரிய நேரத்துக்கு இணைஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு 5 நிமிடம் தாமதமாக தொடங்கினேன். இனிமேல் அந்த 5 நிமிட தாமதமும் இருக்காது. சரியா 6:45 கதைக்க தொடங்குவான். 7:45 செயலமர்வு நிறைவு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் செயலமர்வு இருக்கும். வெள்ளிக்கிழமை சில பிள்ளைகளுடைய வசதியினம் கருதி இப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. பரீட்சை திகதி அறிவிக்கப்பட்ட பிறகு அது சனி ஞாயிறு விசேட செயலமர்வாக நடாக்கப்படும். சரி, அப்ப எல்லோருக்கும் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.